ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் நான் எப்பொழுதுமே எப்படி பாசிட்டிவாக என்னை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்னோடய சீக்ரெட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ பேரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரியல, எவ்வளோ பேர் நம்புவீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மோட்டிவேட்டர், என்னோட சப்போர்ட்டிவ் பர்சன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே நான் தான். எனக்கு இது சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான். ஃபஸ்ட்டு எனக்குள்ளே என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் எனக்குள்ளே நானே பேசிப்பேன். அதே மாதிரி எடுத்ததுமே ஒரு பிரச்சனையை இன்னொருத்தவங்கள்ட்ட கொண்டு போகிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா டிபெண்டன்சின்றது வேணும், பட் எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். அதே மாதிரி நான் எப்போல்லாம் டிமோட்டிவேட் ஆகிறேனோ அப்போல்லாம் மோட்டிவேஷனை எனக்குள்ளே தான் தேடுவேன், என்னை சுற்றி இருக்கிற இடத்துல தான் தேடுவேன். என்ன நானே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னென்னா மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ப்ரௌடான விஷயங்கள், என்கிட்ட இருக்க ஹாப்பியான விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்து அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில டைம் நான் லேசியாக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய பிடிக்கல, நிறைய வேலை இருக்குது, இருந்தாலும் என்னால் வேலை செய்ய முடியல பிகாஸ் ஆஃப் அந்த லேசினஸ் அப்படின்றப்ப எல்லாம் நானே என்னை சப்போர்ட் பண்ணி என்னை ஃபோர்ஸ் பண்ணி அதிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுவேன். ஸோ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோடய மோட்டிவேட்டர், என்னோடய சப்போர்ட்டிவ் பர்சன் எல்லாமே நான் தான் எனக்கு. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அக்செப்டன்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் இந்த அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு குவாலிட்டி இருக்கோ கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்மளோட சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குது, அதுவும் நெகட்டிவாக நடக்குது அப்படிங்கும் பொழுது நானாக இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துப்பேன். ஏன்னா அது என்னோட நாலேஜே இல்லாமல் நடக்குது அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு மீனிங்காக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் அதையுமே பாசிட்டிவாக எடுத்துப்பேன். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு நெகட்டிவ் நடக்குது, பட் என்னோட இன்டர்ஃபியரோட நடக்குது, எனக்கு தெரிஞ்சே ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கும்பொழுது அதுக்கான ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிரச்சனையாக வரும்பொழுது நான் அதை நினச்சி நான் பயப்பட மாட்டேன். கண்டிப்பாக அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பேன். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு நடக்குது அப்படிங்கும்பொழுது அதுக்காக நான் தயங்கவும் மாட்டேன், ஃபீல் பண்ணவும் மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும் ஆனால் தெரிஞ்சே பண்ண மாட்டோம், அதுக்காக ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். நிறைய பேருக்கு நம்ம எல்லாத்துக்குமே லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது நடக்கிற பட்சத்தில் எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்கும், பட் நடக்காத பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் அந்த இடத்துல ஒரு மெச்சூர்டாக இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, நடந்தால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், நடக்கலை அப்படிங்கும்பொழுது இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா நடக்கலை ஒரு விஷயம் நம்மளைய மீறி நகர்ந்து போகுது அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நம்ம லைஃப்பில் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே லைஃப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் நடைமுறையில் அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தோணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லைஃப்பில் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறது இந்த குட் குவாலிட்டிஸ் தான். ஏன்னா நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும், நம்ம நினச்சதெல்லாம் அடைய முடியும், பட் இந்த குவாலிட்டிஸ், இந்த குட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம கொண்டு வந்துட முடியாது. பட் இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த லெவலுக்கு போனாலும் நமக்கு இந்த குட் குவாலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பேராசை இருக்கிறது என்னென்னா, நிறைய குட் குவாலிட்டிஸ் நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான். அதுலேயும் முக்கியமாக செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். நமக்குள்ளே அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு பார்க்குற எல்லா விஷயமுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே மற்றதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி தான். அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை பண்ணுறதுக்கு நம்ம நிறைய போராடணும். இந்த குவாலிட்டிஸ்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் எல்லாமே ஒரு இன்கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் கொடுக்கும்.
அதே போல் லைஃப்பில் தேடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா லைஃப்பில் சுவாரஸ்யம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். நான் நினச்சி பார்ப்பேன் அடிக்கடி, கண்டிப்பாக செட்டில் மட்டும் ஆயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில், சின்ன சின்ன கஷ்டம், நிறைய கமிட்மெண்ட்ஸு, இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்தா தான் நமக்கு அந்த பக்குவம் வரும். அப்படிங்கும்பொழுது நமக்கு ஒரு லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அதை சந்தோஷமாகவே ஏற்றுக்கோங்க. ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் டக்குனும் நடக்கும், அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது அப்படிங்கும்போது அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தேடல், ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தோடு லைஃப் போகிறது இன்னுமே லைஃப்பில் இன்னும் நிறைய மோட்டிவேஷன், நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி நான் என்னோடய லைஃப்பை இன்னொருத்தவங்களோட லைஃபோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் லைஃப் டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்க சூழ்நிலையிலேருந்து, அவங்க ஹேண்டில் பண்ணுற விதத்துலேருந்து, அவங்களோட மைண்ட் செட்லேருந்து எல்லாமே வேரி ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒருத்தவங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணி அது நமக்கு நடக்காமல் போகுது அப்படிங்கும்போது நம்ம டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆகுது. இன்கேஸ் ஒருத்தவங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது அதனால நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் லைஃப்பில் நடக்குது அப்படின்றதுக்காக ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே. பட் ஒருத்தவங்க லைஃப்பை நம்ம நினச்சி பார்க்கும்பொழுது அது நமக்கு பிரச்சனையாக மாறுது அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளியில் நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அது பெரிய விஷயமா இருக்கட்டும் சின்ன விஷயமா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்குள்ளே அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்க முடியும் இன்னொரு ஃபேமிலியோட கம்பேர் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறது நமக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸு, லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஹாப்பினஸ்ஸை மட்டும் ஷேர் பண்ணிக்கணும். மற்றபடி இன்னொருத்தவங்க லைஃப்பில் ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி முன்னாடி எப்படியோ தெரியாது, பட் ரீசெண்ட் டைமாக நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுல ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா என்னோடய சூழ்நிலை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்றது, அதுவும் மீறி நமக்கு ஒரு சில ஸ்டேஜஸ்லாம் நமக்கு வரும், ரொம்ப டீமோட்டிவேட்டாக ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். அதை யாருனாலையும் தடுக்கவே முடியாது. பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்டேஜ், அந்த ஃபஸ்ட்டு 10 years அப்படிங்கிறது எல்லா விமன்ஸ்க்குமே நடக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம் தான். அது நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்றத நினைக்காம எல்லாத்துக்குமே இது நடக்குது. அதிலேருந்து வெளியில் எப்படி அவங்கெல்லாம் பாசிட்டிவாக வெளியில் வராங்க, அதை எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத கற்றுக்கிட்டு நம்மளும் அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இது நமக்கு மட்டும் நடக்கிற ஒரு கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம எல்லா நேரங்கள்லையுமே நம்மளை மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றத நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பேசப்படலை, நம்மளோட வேலைகள் பேசப்படலை அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக இன்டைரக்டாக ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குறோம். அது நம்ம ஹஸ்பண்டுக்கும் தெரியும், நம்மளோட ஃபேமிலிக்கும் தெரியும். அது எல்லா நேரத்துலையும் பேசப்படணும், எல்லா நேரத்துலையும் அப்ரிஷியேட் பண்ணப்படணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதனால நம்மளோட வேலையை நம்ம தான் என்றைக்குமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃப் தானே, நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு நம்மளை டீக்ரேட் பண்ணாமல், என்னால் என்னோடய ஃபேமிலி ஹாப்பியாக போகுது, என்னால் என் பசங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியுது, ஹஸ்பண்ட் பீஸ்ஃபுல்லாக வேலைக்கு போகிறாங்க, இதெல்லாமே உணர்வுபூர்வமான ஒரு சந்தோஷம். ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியுது கரெக்டாக அப்படிங்கும்போது நம்ம எப்பொழுதுமே நம்மளை ரொம்ப பெருமையாகவே நினச்சிக்கலாம். அப்படின்றதில் நான் எப்பொழுதுமே ஒரு கர்வமாக இருப்பேன். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்பொழுது நான் அதுக்கான முயற்சிகளை போடுவேன். நான் எப்பொழுதுமே நிறைய வீடியோவில் நான் சாமி கும்பிட்ற மாதிரி பூஜை பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பேன். பட் பெருசாக கடவுள்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 95% ட்ரை பண்ணிவிட்டு அந்த 5%ல் மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை கொடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்பேனே தவிர எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இது கொடுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, நம்மளோட முயற்சியில் தான் நம்ம லைஃப்பை நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த அவேர்னஸ் வேணும். அதில் நான் ரொம்பவே தெளிவாக இருப்பேன். என்னோடய வீட்டில் இருக்கவங்களையும் அந்த மாதிரி தான் போகிறதுக்கு நான் கைட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது தான். இவ்வளோ மெச்சூர்டாக நானுமே இல்லை. ஒரு சில நேரங்களில் நான் கஷ்டங்களுக்கு நன்றி தான் சொல்லுவேன். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். அப்படிங்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள், எவ்வளோ நல்லது நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இது எத்தனை பேர்த்துனால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இது மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Uma. Thanks for watching and keep supporting. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். Bye, good night.